ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டொமேட்டோ இல்லாமல் குக்கரில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிற சூப்பரான டேஸ்டியான சாம்பாரை தான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் முள்ளங்கி வந்து ஆட் பண்ணிக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி என்ன காய்கறி எடுத்திருந்தாலும் ஹார்டான வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஹார்டான வெஜிடபிள்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் போட்டுட்டு புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நான் ஆட் பண்ணி குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம சாஃப்ட் வெஜிடபிள்ஸ் என்ன வச்சுருந்தோமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்ட உடனே வந்து வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் சாஃப்ட் வெஜிடபிள்ஸை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பிஞ்ச் வந்து வெந்தயம் பொடி போட்டிருக்கேன். வெந்தயம் பொடி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி டால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சோறு வடித்த தண்ணி வந்து ரைஸ் வாட்டர் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மெல்லாக செம்மையாக வந்து சாம்பார் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தாளிப்பு வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம ஆல்ரெடி சாம்பாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியே இல்லாமல் சாம்பார் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வச்சு வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு வீடியோவோட பார்க்கலாம். மீட் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய், ஸ்டே டியூன்.